ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீரா ரைஸ் தாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரா இருக்குங்க. இது செய்யறது கூட ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேங்க, அதுவும் சேர்த்துட்டு 2 வரமிளகாவை இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்த பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான பொருளே அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க. 1 டம்ளர் ரைஸை வடிச்சு நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேங்க. இப்ப பேன்ல சேர்த்துக்கலாங்க. அந்த ரைஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நெய்யோட வாசனையோட ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. இது தேங்காய் சட்னி, சாம்பார், பாசிப்பருப்பு தால் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையா இருக்குங்க. நீங்களும் இதை போல ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு காலையில டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நான் ஜாலியா சாப்பிட போறேன். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.